வெல்கம் டு ஃப்ளேமிங் மோட்டோ. ஹலோ கைஸ், வெல்கம் டு ஃப்ளேமிங் மோட்டோ. இன்றைக்கி ஒரு அன்எக்ஸ்பெக்டடான விலாக். அதாவது போன வீடியோவிலே இல்லை நெக்ஸ்ட் வீடியோவிலே வரும்னு நினைக்கிறேன், தெரியல எப்போ அப்லோட் பண்ணுறேன்னு. அந்த லைசன்ஸுக்கு போயிட்டு வந்துட்டப்புறம் வரும்போது ஒரு ஃபால்ஸுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டு சொன்னான், நல்லாயிருக்கும் அப்படின்னு. எனக்கும் தெரியும், அந்த ஃபால்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் போனதில்லை இது வரைக்கும். நான் இந்த மாதிரி தான் நடந்து போகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் தூரத்துக்கு. வண்டி அங்கேயே விட்டுட்டோம் பார்க்கிங்கில். ஆனால் பார்க்கிங்க்கு 100 rupees கேட்டாங்க. 100 rupees ஜாஸ்தின்னு நினைக்கிறேன் நான். ஒரு 50 rupees இருந்தால் கூட ஓகே. ஆனால் ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, வாங்க பார்க்கலாம். இது இந்த பிளேஸ் பேர் கைகல் ஃபால்ஸ். ஸோ இந்த ஃபால்ஸுக்கு வர்றது பிளானாகவே இல்லை, அன்எக்ஸ்பெக்டட் பிளான் இது. கீழே ரொம்ப இறங்காதீங்க, டேஞ்சராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. என்ட்ரன்ஸில் ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்குது, பார்த்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே வாங்க, ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிவலிங்கம்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாங்க இந்த ஃபால்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நம்ம உங்களுக்கு ஒரு ஃபால்ஸ் சவுண்டு கேட்டுட்ருக்கோன்னு நினைக்கிறேன். நான் பேசுறது கூட கேட்குதா இல்லையான்னு தெரியல. நான் ஒரு தண்ணி சவுண்டு மாதிரி கேட்டுட்ருக்கோம். அது எங்கேருந்துடா அந்த சவுண்டு வருது அப்படின்னா, இங்கேருந்து வருது, அப்படியே கீழே போகுது. இப்படி தான் இருக்குது வியூ. நிறைய பேர் ஒன்றும் வரல, கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க. ஆனால் இதில் எங்கே டேஞ்சர் அப்படின்னு சொன்னாங்கன்னா தெரியல எனக்கு. கீழே இறங்குற மாதிரி இருக்குது கைஸ். ஆமாடி, ஓ நிறைய பேர் இருக்காங்க கீழே, தெரியுறாங்க எனக்கு. அங்கேயும் இருக்காங்க. எப்படி போகிறதுன்னு தெரியல கீழே. இங்கேருந்து ஒரே ஜம்ப்பு தானா, ஜம்ப் அடித்தா அவ்வளோதான். வாங்க பார்க்கலாம் எப்படி கீழே போகிறதுன்னு தெரியல. குரங்கு எங்கே என் கையில் இருக்கிறது பிடிங்கிட்டு போயிருமோன்னு தெரியல. குரங்க பார்த்தாலே எனக்கு அப்படியே எங்கெங்கே குதிக்கிறாங்க, நானே குரங்கு மாதிரி. வம்சி, ஹவு டு கோ டவுன்? வம்சி நாங்கள் குரங்கு அவங்கள ஏதோ பிடிங்கிச்சு போவோம். வாங்க வாங்க கீழே போகலாம். கீழே எப்படி போகிறதுன்னு தெரியாமல் நாங்கள் மேலே வந்துட்டுக்கிறோம். ஃபால்ஸ் உள்ற ஸ்டார்டிங் இடத்துல. ஸோ கீழே உள்ற இடத்துல எங்கே இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம் அந்த வழி எப்படி இருக்குன்னு. ஐயோ கைஸ், இப்படி தான் போகணுமா? எப்படி இருக்கு பாருங்கள் வழி. இந்த செருப்பெல்லாம் ஜாரிடும், நான் போட்டுன்னு வந்துருக்குறது. பார்த்து வாங்க. எனக்கு இது இப்படி நடக்கிறத பார்த்தா மல்லப்ப கொண்டையில் என் கால் உடச்சிக்கினது தான் ஞாபகம் வருது. மல்லப்ப கொண்டையில் இங்கே தான் அடிபட்டுச்சு, ஒரே சறுக்கு தான். ஐயோ, ஃபுல் டவுன் கைஸ். ஐயோ எப்படி வம்சி, வி கேன் கோ திஸ் வே ஆல்சோ. ஆமாம் கைஸ், பார்த்து வாங்க. இந்த செருப்பு எனக்கு செட் ஆகலை, பார்த்தீங்களா? இது பிடிச்சி கீழே இறங்குற மாதிரி தான் இருக்குது. ஆமாடி, ஆனால் அது அவுத்துக்குச்சேன்னா அவ்வளோதான். அதுவே அங்கே எட்ஜில் இருக்குது, மெலிசா ஃபுல் எட்ஜில் இருக்குது. ஐயோ, ஏதோ ஆடுற மாதிரி இருந்துச்சு, ஆனால் என் கால் ஐயோ அம்மாடி. நசுரானா பட்டுக்கவா, இந்த பாட்டு என் மண்டக்குள்ள ஓடிட்டே இருக்கு கைஸ். மோனிகா அந்த பாட்டு உங்களுக்கும் அதே மாதிரி மண்டக்குள்ள ஓடிட்டே இருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பேசுகிறதே உங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு தெரியல எனக்கு. ஃபுல் தண்ணி சவுண்டாக தான் இருக்குது. ஒரே நிமிஷம், நான் செருப்பு மட்டும் கழட்டிக்கிறேன். ஏன்னா இங்கே சாமி, அங்கே லிங்கம்,
நிறைய பேர் வந்திருக்காங்க. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கே ஒரு லிங்கம் இருந்துச்சு, அந்த லிங்கத்துக்கிட்ட போகலாம் வாங்க. அப்புறம் இல்லை, இப்போயே போகலாம் வாங்க. கைஸ், இங்கே ஒரு ஃபால்ஸுக்கு நடுவில் ஒரு சின்ன குட்டி லிங்கம். சின்ன ஃபால்ஸ் தான், அவ்வளோ பெரிய ஃபால்ஸ் கூட இல்லை. பட் நல்லா விளையாடலாம், என்ஜாய் பண்ணலாம். வந்து அந்த நடுவில் இருக்கிற லிங்கத்தை காட்டுறேன் பாருங்கள். தெரியலன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். அங்கே இருக்க பாருங்கள் லிங்கம். இப்போ லிங்கம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த பக்கம் போட்டாயே வேணாவான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரேல போகணுன்னு நான் சொல்கிறேன், கோவா கட்டியும் சொல்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து போகணுன்னு ஆசையாக தான் இருக்குது. போகணுன்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் ஃப்ளோ கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. கைஸ், இப்போ என்னோடய டாஸ்க் என்னென்னா இப்போது கேட்குதா இல்லையான்னு தெரியல, நான் கொஞ்சம் ஜோராகவே பேசுகிறேன். இப்போ என்னோடய டாஸ்க் என்ன அப்படின்னா, இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணி அப்படியே போய் அந்த லிங்கத்துக்கிட்ட வரைக்கும் போகணும். போக முடியுமா தெரியலையே, போக முடியுமா இல்லையான்னு. வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கைஸ், எங்கெங்கேயோ தாண்டி போயிட்டுருக்கேன். ஆனால் ஜாரம் இங்கே ஃபுல்லாக கொஞ்சம் கீழே இறங்கிட்டேன். ஐயோ, இந்த பக்கம் போகிறதுக்கு பதில் இப்படி போகலாம். ஆனால் ஃபுல்லாக ஜாருது. ஃப்ளோ தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது ஃப்ளோ. ஆனால் வரலாம். ஆனால் யாரும் ரிஸ்க் எடுக்காதீங்க போகிறதுக்கு அந்த பக்கம். இப்போ நான் ரிஸ்க் எடுத்து போகிறேன் அந்த பக்கம். என்ன எப்படி போகிறதுன்னு தான் தெரியல எனக்கு. மெதுவாக போகணும். உக்காந்தாச்சும் போயிடுறேன் நான். பார்க்கலாம், இருங்க. ஜாருது. இவங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்துடுறாங்கோ. உக்காந்து வந்துடுறாங்கோ. இதெல்லாம் எடுக்கிறோம். பெட் பண்ணிட்டானு நானும் இவரும் இல்லை పర్వాలేదు పెట్టుకోండి మీరు పెట్టుకోండినండి, నేను ఒకసారి ఆపకపోతా. ఇంకా ఈ పక్క వచ్చేయండి, ఆ పక్క జారుతా ఉంది ఎక్కువ. చేయండి. పెట్టుకుంటారా? నేను పెట్టుకుంటాను. అట్లే రండి మీరు కూడా. అట్లా వచ్చేది ఇక్కడేం జారతలేదు, అట్లే ఉండండి. నేను కొంచెం ముందర పోతా. கைஸ் சரியான இது. இருங்க, நான் கொஞ்ச நேரம் கேமரா ஆஃப் பண்ணிடுறேன். தேங்க்யூ ப்ரோ. கைஸ் ஒருத்தராக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் வர்றது, ஏன்னா நான் கேமரா பிடிச்சிட்ருக்கேன்ல. நான் கேமரா பிடிச்சிட்ருக்கனால கை கீழே வச்சு வர வேண்டியதாக இருக்குது. என் ஃபோன் ஃபுல்லாக நெளிஞ்சிருச்சு. ஓகே வாங்க இந்த வியூ பார்க்கலாமா? இதுதான் அந்த லிங்கத்தோட வியூ.
உங்களுக்கு ஒன்று சொல்லி ஆகணும், நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் வர்றதுக்கு. இங்கே அவங்க ஹெல்ப் இல்லைன்னா நான் வந்திருக்க மாட்டேங்க. ஏன்னா கேமரா கையில் பிடிச்சிட்டு இருக்கனால கொஞ்சம் கஷ்டம் ஆகும் அங்கே ஏறி வர்றதுக்கு. கேமரா இல்லைன்னா கை ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம வந்துடலாம். இல்லைன்னா அவங்க தான் என்னை கை பிடிச்சி இழுத்தாங்க கொஞ்சம். ஸோ அவங்களுக்கும் நான் சப்போர்ட்டாக இருந்தேன், எனக்கும் அவங்க சப்போர்ட்டாக இருந்தாங்க. இப்போ பாருங்கள், லிங்கத்துக்கு பின்னாடி வந்திருக்கேன் நான். இதோ இந்த கேங்கு தான் என்னை கை கொடுத்து எழுப்புனாங்க. அங்கே என் ஃப்ரெண்டு இருக்கான், வீடியோ பிடிச்சின்னு தான் இவ்வளோ நேரம். என் பேகு ஹெல்மெட்டு எல்லாமே அவன் தான் பார்த்துக்கிட்டான். இவனை கத்த என் வாய்ஸ் அப்படியே மாறுது தெரியுமா? ஏதோ ஒரு மாதிரி பொறிக்கி வாய்ஸ்லேருந்து தூக்கி வாய்ஸ் மாதிரி மாறுறான்னு நினைக்கிறேன். எப்பாடி அவன் பார்க்குறான், வருவானா இல்லையா இவன், எவ்வளோ நேரம் ஆச்சு அங்கேருந்து போய் அப்படின்னு. இங்கே தலை வச்சு குளிச்சிடலாமான்னு இருக்கு எனக்கு. ஆனால் திரும்ப நான் ஹெல்மெட் போடணுமே, அதுக்கு தான் நான் வந்து எதுவும் பண்ணாமல் இருக்கேன். ஆனால் காலெல்லாம் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. அங்கெல்லாம் குளிச்சு நிற்கிறாங்க, அங்கேயும் போகலாம் அப்படியே. ஆனால் எனக்கு இப்போதைக்கு ஃபுல்லாக நிலையிற அளவுக்கு நான் ஆசைப்படலை. பின்னாடி இந்த தண்ணி விடுறது பாருங்கள் எப்படி இருக்கு. தெரியும்னு நினைக்கிறேன் பின்னாடி இந்த தண்ணி விழுறது. இங்கே ஸ்டெப்ஸில் இறங்குறனால ஃபுல் ஜாருது. சரியான அடி. என் கை தெரியுதா இல்லையான்னு தெரியல உங்களுக்கு. பட்டான்னு உழுது. ஓகே கைஸ், நான் இப்போ அங்கிருந்து இறங்கணும். என் ஃபோனு போச்சு. என் ஃபோனு என் அம்மா இந்த வீடியோலாம் பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். எங்கடா போகிற மோனி, என்னடா பண்ணுற அப்படின்னு அம்மா புலம்புவாங்க. அம்மா பாசம் அது. இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் சேஃபாக வரங்க. நான் இப்போ அந்த பக்கம் போயிட்டு சேஃபாக ரீச் ஆகிட்டுனா இல்லையா அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கொஞ்சம் இருந்தால் ஜாலியாக இருப்பேன் கைஸ். வீடியோ ரெக்கார்ட் ஆச்சா இல்லையான்னு தெரியல. நான் ஒரு மாதிரி ஷேக் ஆகிட்டேன் இப்போ கொஞ்சம் நேரத்தில். நான் இப்போ நடுவில் நின்றுட்டுருக்கேன். அப்படியே பின்னாடி சிவலிங்கா. ஒருவேளை இந்த வாய்ஸ் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை அப்படின்னா நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்றேன் கைஸ். நான் நெளியக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் வரும்போது ஃபுல்லாக நெஞ்சிட்டேன். வம்சி ஒதுல நெளியக்கூடாதுன்னு நினச்சுன்னா ஃபுல்லாக நெளிஞ்சிட்டேன் நான். சொட்டு விடாமல் தலை மட்டும்தான் நெளியல, காலு கையெல்லாம் இறங்கிட்டேன் நான். ஃபோனு அம்போ ஆயிடுச்சுன்னு கைஸ். என் ஃபோனை பற்றி நான் சொல்லி ஆகணும். அதெல்லாம் என் கைஸ் கொஞ்ச நேரம் இங்கே உக்காந்துட்டு வரலாமா? அவன் பார்க்குறான் இருங்கோ. எனக்கு தண்ணியில் விளையாடுறதுனா பிடிக்கும், ஆனால் தண்ணி டேஞ்சரனும் தெரியும். ஜாரோன்னு ஜாருது. அவ்வளோதான் கைஸ். தண்ணியில் ஃபுல்லாக உக்காந்துட்டேன், முழுங்கிட்டேன் ஃபுல்லாக. போட்டோ ஆமாடி. ஜாரின் போகாமல் இருந்தா சரி. ஆமாம், நல்லா சுகமாக இருக்கு கைஸ்.
தண்ணிக்குள்ளே ஒரு டைம் போட்டு பார்க்கலாமான்ட்டு எனக்கு ஒரு ஐடியா. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தண்ணிக்குள்ளே. தலைக்கும் போயிடுச்சு, வேற என்ன பண்றது? தலைக்கும் ஃபுல்லாக நெளிச்சுட்டாச்சு. அப்பப்போ கேமராவில் வேற தண்ணி ஃபுல்லாயிருதா. கேமரா என்ன ஆகுதுன்னு தெரியல, போய் செக் பண்ணணும். கேமரா மறுகையா எழுந்து வந்துட்டேன். ஆனால் மெமரி கார்டு டிடெக்டே ஆகல. எதுவுமே சேவ் ஆச்சா இல்லையான்னு தெரியல எனக்கு. அது காட்டிருச்சு, மெமரி கார்டே இல்லாத மாதிரி காட்டிருச்சு. தண்ணியில் விழுந்தனால தான் அப்படி இருக்கும். நான் இவ்வளோ நேரம் எங்கடா உக்காந்துருந்தேன் அப்படின்னா, இதோ இந்த போர் இங்கே இருக்குல்ல, இங்கே தான் நான் இவ்வளோ நேரம் உக்காந்துட்டு ஜாலியாக கத்தின்னு இருந்தேன். அம்மாடி, நான் நெளியவே கூடாதுன்னு வந்தேன். ஆனால் நெளிஞ்சு அம்மாடி ஃபுல்லாக நெளிஞ்சிட்டேன். இப்போ வம்சிக்கு ஃபுல்லாக வேலை, அவன் தான் டிரைவிங் பண்ணணும். ஐயோ, ஆனால் செம்ம என்ஜாய்மெண்ட், செம்மையாக ఎంజాయ్ பண்ண. వంశీ కమ్, వంశీ నువ్వు ఎత్తుకోవాలా బ్యాగ్లో. கைஸ் எப்படி இருக்கேன், எவ்வளோ ஃபேஸே சேஞ்ச் ஆயிடுச்சு கைஸ். இந்த ஃபுல்லாக நெளிஞ்சிட்டு இந்த மாதிரி காட்டுறப்போ. ஆமாடி, இப்போது வண்டி நான் ஓட்ட போகிறதில்ல, வம்சி தான் ஓட்ட போகிறோம். வம்சி தான் ஓட்ட போகிறோம். நான் பின்னாடி உட்காந்து ஜாலியாக வர போகிறேன். ஃபுல்லாக ஆறணும் இதெல்லாம் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே. பரவாயில்ல, வீட்டில் போய் காய் போட்டுக்கலாம். ஃபேண்ட் எப்படி ஆறாது எனக்கு தெரியும். இன்றைக்கி தான் அவனுக்கு எல்எல் வந்துச்சு, வண்டி ஓட்டணும். இதுக்கு முன்னே லைசன்ஸ் இல்லாமலே ஓட்டியிருக்கான், அதெல்லாம் கணக்கு வராது. எல்எல் வந்த அன்றைக்கி ஓட்டுறான் பாருங்களா, அதுதான் கணக்கு. ஓகே, இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்ஜாய் பண்ணது. வாங்க, ஆந்திராவில் இருக்க கைகல் ஃபால்ஸ், அதாவது குப்பம்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்குள்ளே, அப்படி 50 கிலோமீட்டர்ஸ்குள்ளே, அப்படி ஒரு 40 to 50 அந்த ரேஞ்சில், அத்தனை கிலோமீட்டர்ஸ்குள்ளே இந்த கைகல் ஃபால்ஸ்ன்றது இங்கே கைகல்ன்ற ஊரில் கைகல் ஃபால்ஸ் லொக்கேட் ஆகிருக்கு. மூச்சு வாங்குது. நீங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸோடு வரலாம், ஃபேமிலியோடையும் வரலாம், கப்புள்ஸோடையும் வரலாம். நீங்கள் யாரை வேணும்னா கூட்டிகிட்டு வரலாம். என்ஜாய்மெண்ட் மட்டும் நெக்ஸ்ட் லெவல். ஆனால் 100 ரூபா டிக்கெட் ஆனாங்க பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு ஜாஸ்தின்னு தோணுச்சு. ஆனால் பரவாயில்ல, என்ஜாய்மெண்ட் இருந்துச்சுல்ல எனக்கு, அது போதும். ஆனால் இவன் இறங்க கூட இல்லை தண்ணியில். தண்ணிக்குள்ள கண்டமா வம்சி இறங்கல. எங்கே நெஞ்சிட்டா வீட்டில் கேட்பாங்களோ, ஆல்ரெடி திட்டு விழுந்துடும். ஆமாடி, நான் எத்தனை டைம் ஜாரி இருப்பேங்க கைசாங்க தண்ணியிலே, சலுக்குன்னு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் எடுத்து ஆலில் போட்டுக்கோங்க. அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் என் இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இல்லைனா ஃப்ளேமிங் மோட்டோ அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா என் இன்ஸ்டாகிராம் ஐடியும் வரும். அங்கே நான் ஸ்டோரிஸு, போஸ்ட்ஸு எல்லாம் அப்டேட் பண்ணிகிட்ருப்பேன். எப்போ எங்கே போகிறேன், என்ன ஏது எல்லாமே அங்கே அப்டேட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகே, love you guys, bye.